விஜயகாந்த் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல குணம் படைச்சவர் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம்ல. இந்த குணம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாங்க. விஜயகாந்த் மதுரையில் பிறந்தவர். மதுரை அப்படின்னாலே உணர்வுபூர்வமான ஊர், அதனுடைய மக்களும் அப்படி தான் அப்படின்னு விஜய் சொன்னாப்புல மாநாட்டில். அது என்னமோ உண்மைதான். விஜயகாந்த் இங்கே மதுரையில் ஒரு ரைஸ் மில் வச்சுருந்தார். இந்த ரைஸ் மில் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சற்று தொலைவில் தான் இருக்குது. இந்த ரைஸ் மில் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த ரைஸ் மில்லில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு, வேலைக்காரவங்களுக்கு அன்னைக்கு விஜயகாந்த் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சதா சொல்கிறாங்க. அதை நான் மட்டும் சொல்லலை, அவருடைய சகோதரர்களே சொல்கிறாங்க. அவருக்கு கிட்டத்தட்ட 11 பேர் உடன் பிறந்தவர்கள்னு சொல்லப்படுது. அதில் விஜயகாந்தனுடைய 2 சகோதரர் இங்கே மதுரையில் இருக்காங்க. அந்த 2 சகோதரர்களும் விஜயகாந்தை பற்றி பேசுகிற விஷயங்கள் ரொம்பவே பெருமிதமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயகாந்த் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. இங்கே ரைஸ் மில்லில் அவர் இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் சினி ஃபீல்டுக்கு போனதுக்கப்புறமும் சரி, அவர் அரசியலுக்கு போனதுக்கப்புறம் கூட எங்களை மட்டும் இல்லை, எங்களுடைய குடும்பத்தையுமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அவருடைய குணமான வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடக்கூடிய இந்த குணம் ஆரம்பத்தில் இருந்தே அடிப்படையாகவே இந்த குணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இங்கே வேலை பார்த்தவங்களுக்கு அவர் உணவளித்ததாக இருக்கட்டும், அதுக்கடுத்து இங்கேருந்து அவர் சினி ஃபீல்டுக்கு போனதுக்கப்புறமே அங்கே அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் உணவை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, தன்னுடைய கைகள்லேயே அவர் பரிமாறுறதாகவும் சொல்கிறாங்க. மேலும் அடுத்ததாக அவர் அரசியலுக்கு போனதுக்கப்புறமே அவர் கூட இருந்த ஊழியர்களுக்கும் அந்த நேரத்தில் ஸ்பாட்டில் யார் யார் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, அவ்வளோ பேருக்கும் வயிறார உணவளித்ததாக சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு குணம் ஏதோ ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறதுக்காகவோ இல்லை அரசியலில் தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காகவோ வந்த குணம் கிடையாது. இது இயல்பாகவே உணர்வுலையும் இரத்தத்திலையும் ஊர்ன விஷயமா விஜயகாந்துக்கு இருந்தது. இப்படிப்பட்ட விஜயகாந்த் மாதிரி தான் அவருடைய மனைவி பிரேமலதாவும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறது முட்டாள்தனம். ஏன்னா விஜயகாந்துக்கு இந்த விஷயம் இயல்பாகவே வந்ததுன்னு சொல்லலாம். இவர் மாதிரி இவருடைய மனைவியும் அதே குணநலன்களோடு இருப்பாங்க அப்படின்னு எந்தவித ஆதாரத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் மக்கள் முன்னாடி விஜயகாந்த் ஒரு மேடையில் உட்கார்ந்துருக்காரு. இந்த நேரத்தில் விஜயகாந்துக்கு உடல் கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் ரொம்பவே உட்காரக்கூட முடியாமல் இருக்கார். விஜயகாந்த் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அவர் கொஞ்ச நேரத்தில் அவரால் ஸ்டெடியாக உட்கார முடியல. அப்படியே அவர் சாஞ்சு முன்னாடி வராரு. அவருக்கு பின்னாடி இருந்து அவரை கைத்தாங்களாக பிடிக்கிறாங்க. உடல் நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் மனநிலையில் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அவர் என்ன நினைப்பார்? நம்மளை மக்கள் பார்க்குறாங்க, நம்ம இயல்பாக இருக்க முடியலை, நம்மளுக்கு உடல்நலம் சரியில்லை, நம்ம இந்த இடத்துல கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கோமே அப்படின்னு அவருக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு தானே இருக்கும். அப்படிப்பட்டவரை வலுக்கட்டாயமாக ஸ்டேஜில் உட்கார்ந்து மக்கள் மத்தியில் அவரை விளம்பரப்படுத்தி, மீடியா முன்னாடி அவரை விளம்பரப்படுத்தி அவர் மூலியமாக நம்ம நாளைக்கு அனுதாப ஓட்டுக்களை பெற முடியும் அப்படின்ட்டு அன்னைக்கே பிரேமலதா அவர்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய ஜட்ஜ்மெண்ட் படி இன்னைக்கு அந்த அனுதாப ஓட்டுகளையும் பெற்று அவர் தேமுதிக அப்படின்ற கட்சியை வழி நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. விஜயகாந்தனுடைய எண்ண ஓட்டம் வேறு, பிரேமலதாவின் எண்ண ஓட்டம் வேறு. இன்றைக்கி வேணால் சொல்லலாம், விஜயகாந்த் அன்னைக்கு வயிறார சாப்பாடு போட்ட மாதிரி இன்றைக்கும் பிரேமலதா சாப்பாடு போடுறாங்க. அவரை காமிச்சு அவரை பேசி அதே மாதிரி நான் என்னுடைய கட்சியை நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா தேமுதிகவை சொல்லலாம். பட் விஜயகாந்துக்கு நிகர் விஜயகாந்த் தான். பிரேமலதா ஒரு மீட்டிங்கில் இப்போது கடைசியாக வந்த மீட்டிங்கில் சொன்னாங்க. எஸ், அது உண்மைதான். விஜயகாந்துக்கு நிகர் விஜயகாந்த் மட்டும்தான், அவருடைய மனைவி பிரேமலதா கூட கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இப்போ பிரேமலதாவோட அடுத்த ஸ்கெட்ச் என்னவா இருக்குது அப்படின்னா, விஜயகாந்தனுடைய ஓட்டு அப்படியே அவருடைய மகன் விஜய் பிரபாகரனுக்கோ இல்லை இன்னொரு மகனுக்கோ போய் சேரணும். அதை விட்டுட்டு வேறு யாரோ சம்மந்தம் இல்லாத ஒரு நபருக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோடையும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் விஜயகாந்தனுடைய ஓட்டு கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட அவங்க பேசிட்டு இருக்காங்க. விஜயகாந்தனுடைய ஓட்டு இன்னொரு நல்ல நபருக்கு போனால் நாட்டு மக்களுக்கு நல்லது தானே, அதையே பிரேமலதா தடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சுயநலம்தான். பாலிட்டிஷியன்ஸ் மோஸ்ட்லி இல்லை 100% தங்களுடைய சுய லாபத்துக்காக மட்டுமே அரசியல் நடத்துகிறாங்களே தவிர பொது நலத்துக்காக, மக்கள் நலத்துக்காக அவங்க அரசியல் நடத்துகிறதே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த பிரேமலதாவும் விஜயகாந்தனுடைய ஓட்டு அவருடைய வாரிசுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறதுனாலேயே விஜயகாந்தை விஜய் அண்ணன் சொன்னார், விஜயகாந்துக்கு விஜய் தம்பி, அவ்வளவுதான். இதுக்கு மேலே
விஜயகாந்துக்கு நிகர் விஜய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு நபரும் தனிப்பட்ட இயல்பை கொண்டவங்க. விஜயகாந்த் நல்லெண்ணம் கொண்டு நல்ல விஷயங்களை செஞ்சவர் மாதிரி விஜயும் நல்ல எண்ணம் கொண்டவராகவே தெரிகிறாரு. அதனால் விஜய்க்கு ஓட்டு போடுறதுல எந்தவித தடையோ இல்லை தவறான எண்ணமோ நமக்கு வர வேண்டாம் அப்படின்றது தான் இந்த பதிவுக்கான காரணம். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jerris.